நீங்க ஸ்ரீமதி கா பாடிய கொண்டு போயி, அந்த காய்கறி வாங்குற வண்டியில ஆம்னி வேன்ல கொண்டு போய் அந்த ரவிக்குமார் எங்க போடுறான்? மாச்சுவரியில போடுறான். மாச்சுவரியில் இருக்கிற அ அதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாது சார். அந்த அப்போ அந்த குழந்தைய அம்மா எடுத்துட்டு பார்த்துட்டு அங்க மாச்சுவரில இருக்கிற ஒரு வயசான நர்ஸு, "அட பாவிகளா! பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த புள்ளைகள இப்படி சீரழிச்சு, சிதைச்சு, சின்னாபின்னமாக்கி போட்டு கிடக்குது." ம். அப்ப ஒரு தாய்க்கு தான் பெத்தவளுக்கு தான் அந்த அந்த வலி வலி தெரியும், தெரியும். வலி அந்த தெரியும். அம்மா ம். இப்படி சொன்னது உலகம் பூரா இந்த செய்தி இது மிகப்பெரிய கொலை. ம். கற்பழிக்கப்பட்டு கொலை செஞ்சிருக்கிறான். மக்கள் அடிச்சு அடிச்சு விரட்டுறான்ல. அடிச்சு விரட்டி ஆபீஸ் எல்லாம் சூறையாடுறான். அங்க காண்டம் இருக்கு. யார் ரவிக்குமாருடைய அறையில கண்டுபிடிச்சு. இருக்கு. சாராய போத்தல், ஜானி வாக்கர், பிட்டு. அப்போ ஒரு பள்ளியினுடைய நிர்வாக அலுவலகத்துல இதெல்லாம் இப்படி இருக்கும். இப்படியெல்லாம் நெறைய செய்தி. இவர் என்ன பண்றாரு? செய்தி எடுக்க போறாரு. போயிட்டு ரவிக்குமார் வங்கி கடன்ல தத்தளிக்கிறார். ஏன்டா உலகமே கோவப்பட்டு அடிச்சு நொறுக்குது. பள்ளிக்கூடத்தை பஸ்ஸையும் தீ வைக்குது. ஒருத்தர் 2 பேர் இல்ல. பலாயிரம் பேர் கோவப்படுறான். அதுக்கு முன்பு ஒரு மாணவன் கிணத்துல கிடக்குறான். இப்படி பல ரகசியங்கள் அங்க. இந்த ரவிக்குமார் அவரு 25,00,00,000 செலவு பண்ணி ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லாம் காப்பாத்தி இப்ப வந்துட்டாரு அவரு. அ இப்போ அவருக்காக அவரும் பெலிக்ஸ் 2 பேரும் நியாயப்படுத்துறான். இது தற்கொலை, தற்கொலை. அந்த பொண்ணு காதல் பண்ணுச்சு, கத்திரிக்காய் பண்ணுச்சு. அ அப்ப இவர்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இவர்களுக்கெல்லாம் அக்கா, தங்கச்சி இருக்கா? அ நீங்க போன முறை பெண் காவலர்கள் பணி உயர்வு வந்தா, அருணுடைய அந்தப்புறத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி, அப்போ இவனெல்லாம் யார்? அ இவனெல்லாம் யாருன்னு பாருங்க. அப்போ உனக்கு அக்கா, தங்கச்சி, சகோதரி ஏதோ போலீஸ் வேலையில இருந்தா, அந்த பொண்ணு ஒரு புரமோஷன் ஆயிருச்சுன்னா, ஒருவேள அங்க போயிட்டு வந்திருக்குமோ? இப்படியான ஒரு ஒரு சமூக பார்வையை உருவாக்குற ஒரு குற்றவாளி எப்படி ஊடகவியலாளரா இருக்க முடியும்? முதல்ல அடுத்து ஒரு பத்திரிகையாளருடைய மனைவிய தள்ளிட்டு வந்துட்டேன்.